ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் கேட்டவரம் தரக்கூடிய நவராத்திரியோட 4ஆம் நாள் வழிபாடு குறித்த முழு தகவலையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். அம்மனுடைய அலங்காரம், பூஜை முறை, வைக்க வேண்டிய பிரசாதம், நிறம், மந்திரத்துடைய பலன்கள், இந்த நவராத்திரி 4ஆம் நாளுக்கான சிறப்பு, இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை, அதே போல வீட்டில் பணமழை பொழிய, கடன் தீர இந்த நாளில் நாம மறக்காம செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரியோட 4ஆம் நாள் குறித்த முழு தகவலையும் ஒரு தொகுப்பா கொடுத்திருக்கேங்க. அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள பெறலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம பால அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நவராத்திரியோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியின் வடிவத்தை வழிபட வேண்டும். நவராத்திரியில அம்பிகையின் அருளை பெறுவதற்கான வழிபாடுகளை நாம செய்யணும். அம்பிகை தாயுள்ளம் கொண்டவள் அப்படின்றதுனால தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்காக உடனடியாக மனமிறங்கி வேண்டும் வரங்களை தந்து அருளக்கூடியவள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடவும், வாழ்க்கைக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் பெறுவதற்குரிய காலமா நவராத்திரி காலம் சொல்லப்படுது. அதனாலதான் நவராத்திரியோட 9 நாட்களும் விரதம் கடைபிடித்து அம்பிகைய பல விதங்கள்ல வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நவராத்திரியோட முதல் 3 நாட்களும் துர்க்கை வழிபாட்டுக்குரியவை. இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த 3 நாட்களும், அதாவது நவராத்திரியோட 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், இந்த அடுத்த 3 நாட்களுமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டு நாளாகும். நவராத்திரியோட 4ஆம் நாள் அப்படின்றது மகாலட்சுமி வழிபாட்டோட துவக்க நாள். பணம் மட்டுமின்றி அனைத்து விதமான செல்வங்களும் வாழ்வில் குறைவின்றி கிடைப்பதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் நிச்சயமா தேவை. அப்படிப்பட்ட மகாலட்சுமிய நம்முடைய வீட்டிற்குள் அழைத்து அவளின் மனமகிழும்படி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் அனைத்தையும் பெறுவதற்கான நாளே இந்த நவராத்திரியோட 4ஆம் நாள். மகாலட்சுமியோட அருளை பெற்றவர்களுக்கு பெருமாளின் அருளும் தானாக கிடைத்துவிடும். புரட்டாசி மாதத்துல மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. அஷ்டலட்சுமிகள்ல எந்த லட்சுமியின் வடிவத்தையும் நாம வழிபாடு செய்யலாம். ஆனா தைரியலட்சுமியை நாம வழிபாடு செய்தா தைரியலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துக்கு மற்ற அனைத்து லட்சுமிகளும் அழைக்காமலே வந்து விடுவார்கள் அப்படின்றது ஐதீகம். எந்த இடத்துல தைரியலட்சுமி நிரந்தரமா குடியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள். இப்படி தைரியலட்சுமியை வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம நவராத்திரியோட 3ஆம் நாள் வழிபாட்டுல சொன்ன புராண கதையிலிருந்தே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. போஜராஜனுடைய புராண கதை. அந்த கதையை இதுவரைக்கும் நீங்க கேட்கல அப்படின்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நவராத்திரியோட 3ஆம் நாள் வழிபாட்டுல அந்த கதை சொல்லியிருக்கேங்க. அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு தைரியலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததா நவராத்திரியோட 4ஆம் நாள் வழிபாட்டு முறை பத்தி நாம பார்க்கலாம். இந்த நாளில் நாம வழிபட வேண்டிய அம்மனுடைய வடிவம் மகாலட்சுமி. கோலம் படிக்கட்டு வகை கோலம் போடணும். மலர் ஜாதி மல்லி, இலை கதிர்பச்சை, நைவேத்தியமா கதம்ப சாதம் படைக்கணும். சுண்டல், பட்டாணி சுண்டல் வைக்கணும். பழம் பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம். நிறம் கருநீல நிறம். நாம பாட வேண்டிய ராகம் பைரவி ராகம். எப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நவராத்திரியோட 4ஆம் நாளில் மகாலட்சுமிக்கு கருநீல நிறத்துல அலங்காரம் செய்து வழிபடணும். நாமும் அதே நிறத்துல ஆடை உடுத்தி வழிபடுவது அப்படின்றது மிகவும் சிறப்பானது. மேலே குறிப்பிட்ட பொருட்கள்ல எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு கவலைப்படாம கிடைக்கக்கூடிய மலர்கள், பொருள்களை வைத்து நீங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யலாம். என்ன பொருள் கொண்டு வழிபாடு செய்தாலும் நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கிட்டு மகாலட்சுமி தாயார் நமக்கு அருள் செய்வாங்க. மிக எளிமையாக துளசி இலை, கற்கண்டம் மட்டும் படைத்து நீங்க வழிபாடு செய்தாலும் போதும். மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து விடுவார்கள். அடுத்ததா இந்த நவராத்திரி தினத்துல நாம வழிபட வேண்டிய, அதாவது நவராத்திரியோட 4ஆவது நாள்ல நாம வழிபட வேண்டிய நவதுர்க்கை வடிவம் பாத்தீங்கன்னா துர்க்கையுடைய வடிவம் கூஷ்மாண்டா தேவி. இவங்களுக்கான மலர் வெள்ளை நிறை மலர்கள். இவங்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் தயிர், பால் நாம படைக்கணும். கூஷ்மாண்டா தேவியை வழிபட்ட பிறகு சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் நாம வழிபடணும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவள் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்க்கையில முன்னேற்றம், வளர்ச்சி இதை தரக்கூடிய
இருக்கக்கூடிய தேவி. இவளுக்காக பூசணிக்காய் வந்து படைத்து வழிபடக்கூடிய பழக்கம் பலரிடக்கிட்டம் இருக்கு. இவள் தர்மத்தையும் நீதியையும் வழங்கக்கூடியவள். இதனால நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் அதை கூஷ்மாண்டா தேவி நிறைவேற்றி வைப்பாள் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததா பொதுவாக இந்த நவராத்திரி காலங்கள்ல விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்தா கடன் தொல்லை தீரும். கடன் என்றால் பிறருக்கிட்ட நாம வாங்கிய கடன் மட்டுமல்லாம பிறவி கடனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இன்னல்கள் இது அனைத்துமே வந்து தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறவி கடன் பிறருக்கிட்ட வாங்கின கடன் அப்படின்னு இரண்டையுமே போக்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். நவராத்திரியோட 4ஆம் நாள் வழிபாடு அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை வழிபட துவங்குவதுடைய முதல் நாள் அப்படின்னு வந்து பார்த்தோம். மகாலட்சுமி அப்படின்னாலே அனைவருக்குமே பிடித்தமான தெய்வம். மகாலட்சுமியானவள் திருமகள் அலைமகள் அப்படின்னு பல திருநாமங்கள்ல வந்து சொல்லப்படுறாங்க. நவராத்திரியில நாம வழிபடக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற அலைமகள் பார்க்கடல்ல இருந்து தோன்றினவங்க. பொதுவா மனிதர்களுக்கு நரை திரை மூப்பு பிணி இது அனைத்தும் இருக்கும் அப்படின்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா தேவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முற்காலத்துல அவங்களுக்கும் நரை திரை மூப்பு பிணி இது அனைத்துமே வந்து இருந்திருக்குங்க. இதனால கடும் அவதி அடைந்த தேவர்கள் இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு வழி வந்து கேட்கிறாங்க. ஆனா பிரம்மதேவரோ நானே திரை என்ற நிலைக்கு வந்து விட்டேன். ஏடுகளை பக்கத்தில் வைத்து பார்த்தால் தெரிவதில்லை, கொஞ்சம் தள்ளி வைத்தால் தான் தெரிகிறது. இதனால இதற்கு நாராயணன் கிட்ட போய் உபாயம் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. விஷயம் கேட்டறிந்த நாராயணன் நான் பள்ளி கொண்ட பார்க்கடலில் அமிர்தம் உள்ளது, அதை உட்கொண்டால் நரை திரை மூப்பு பிணி இது அனைத்தும் வந்து நெருங்காது அப்படின்னு சொல்றாரு. இதனால பார்க்கடலை கடையிறதுக்கு முடிவு வந்து செய்யப்பட்டது. பார்க்கலை கடந்த நிகழ்வு அப்படின்றது பல கிளை கதைகளை வந்து உடைய விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல கதைகளை நமக்கு வந்து சொல்லுது. இப்போ பார்க்கடலை கடைந்த கதையை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். மேருகிரி மலையை மத்தா வந்து மாத்தி வாசுகி பாம்பை கயிறா கொண்டும் பார்க்கடலை கடைய முடிவு வந்து பண்றாங்க. பார்க்கடலை கடைகிறதுக்கு மேருகிரி மலையை தாங்கி பிடிக்க மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் வந்து எடுக்கிறாரு. மலையை தன்னுடைய முதுகுல தாங்கி பார்க்கடலை கடைய துணை வந்து நிக்கிறாரு. அசுரர்களோட துணையோட பார்க்கடலை வந்து கடைகிறாங்க. வாசுகி பாம்போட தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் வந்து பிடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் வந்து பார்க்கடல்ல வந்து கடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமா அது பாம்புக்கு வந்து வலி வந்து ஏற்படுது. அந்த வலி தாங்காம வாசுகி பாம்பு விஷத்தை வந்து உமிழ்ந்துருது. பாம்போட விஷம் ஒரு புறமும் பார்க்கடல்ல இருந்து முதல்ல வெளிப்பட்ட ஆலகால விஷமும் இணைந்து தேவர்களை வந்து துரத்த ஆரம்பிக்குது. அனைவருமே ஓடி போய் கைலாசத்துல தஞ்சம் புகுந்து சிவபெருமானு கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவங்க வந்து முறையிடுறாங்க. அதோடு பார்க்கடல்ல இருந்து தோன்றக்கூடிய முதல் பொருள் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சிவபெருமான் வந்து சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய அருகில் திருநீற்று பெட்டியோடு நின்றுகிட்டு இருந்த தன்னுடைய பிம்பமான சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சுந்தரா அந்த விஷத்தை இந்த விடத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்ல சுந்தரரிடம் சிவபெருமான் சொன்னபடியே போய் தேவர்களாலும் தாங்க முடியாத விஷத்தை சிறிய நெல்லிக்காய் அளவுல திரட்டி கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அதை வாங்கி அப்படியே வாயில போட்டுக்கிட்டாரு ஈசன். அந்த விஷத்தை விழுங்கிட்டா உள்ளே உள்ள உயிர்கள் இறந்துவிடும், வெளியே உமிழ்ந்தா வெளியில இருக்கக்கூடிய உயிர்கள் இறந்துவிடும். இதனால விழுங்கவும் இல்லாமல் உமிழவும் செய்யாமல் தன்னுடைய கண்டத்துல அதாவது கழுத்துல வந்து நிறுத்திக்கிட்டாரு. அதனாலதான் சிவனுக்கு நீலகண்டன் அப்படின்ற திருநாமமும் உண்டாயிற்று. இப்போது தேவர்களை பார்த்து இனி எந்த பயமும் இல்லை, நீங்கள் போய் பார்க்கடலை கடையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு பொருளா வெளிப்படுது. சிந்தாமணி, சூடாமணி, கௌத்துவமணி, மூதேவி, சீதேவி, அகழிகை, காமதேனு, கற்பக மரம் அப்படின்னு ஒவ்வொன்னா வந்து கிடைக்குது. பார்க்கடல்ல இருந்து வந்த பொருள்களை ஆளுக்கு ஒன்னா எடுத்துக்கிறாங்க. பார்க்கடலில் இருந்து வந்த சீதேவியை பெருமாள் வந்து ஆட்கொண்டார். சீதேவி பிராட்டி மகாலட்சுமி அப்படின்ற திருநாமத்தோட திருமாலை மணந்து மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமி ஆகுறாங்க. அலைக்கடல்ல இருந்து பிறந்த தாயார் அப்படின்றதுனால அலைமகள் அப்படின்னு போற்றப்படுறாங்க. நவராத்திரியோட 4வது நாள்ல மலைமகளை வழிபட்டு முடிந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கிறோம். இந்த 4ஆம் நாள்ல அம்பிகையை மகாலட்சுமி வடிவத்திலேயே நாம வழிபடணும். இந்த 4ஆம் நாளில் நாம போடக்கூடிய கோலம் படிக்கட்டு கோலம். அதாவது மஞ்சள் அரிசி கலந்த அட்சதை அரிசியை கொண்டு படிக்கட்டுகள் வடிவில் நாம கோலம் வந்து போடணும். அர்ச்சனை மலர்கள் வந்து ஏற்கனவே நாம வந்து சொல்லிட்டோம். இந்த மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுடைய பலன்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கு சொல்லப்பட்ட இந்த முறையில விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்தா கடன் தொல்லை தீரும். கடன் அப்படின்னா பிறருக்கிட்ட நாம வாங்கிய கடன் மட்டுமல்லாம பிறவி கடனால்
ஏற்படக்கூடிய தொல்லைகள், இன்னல்கள் இது அனைத்தும் வந்து தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால வந்து பெற முடியும். பிறவி கடன், பிறர்கிட்ட நாம வாங்கின கடன் அப்படின்ற ரெண்டையும் போக்கக்கூடிய தாய் தான் மகாலட்சுமி தாயார். 4வது நாளில் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்து வழிபாடு செய்தா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரியோட முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கும் உரிய வழிபாட்டு நாட்கள். துர்க்கை எப்படி துக்கங்களை போக்கி தைரியத்தை தரக்கூடியவளோ அதே மாதிரிதான் மகாலட்சுமி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவள். மகாலட்சுமி அப்படின்னு சொன்னதுமே செல்வத்தை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னு பல பேரும் தவறா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்பவள் மன நிம்மதியையும் வாழ்க்கையிலும் தோற்றத்திலும் மலர்ச்சியை வந்து தரக்கூடியவங்க. செல்வம் சேர சேர நிம்மதி போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மதி சந்தோஷம் இல்லாம பணம் மட்டும் இருக்கும் இடத்தை எந்த மாதிரி நாம லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியும். சிலர் பைகளிலும் வீட்டிலும் எந்த பொருளை வைத்தால் பணம் சேரும், செல்வம் பெருகும் அப்படின்னு தேடி தேடி அதை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த செல்வத்தை நாம பெறதுக்கு முதல்ல தெய்வத்தோட அருள் நமக்கு இருக்கணும் அப்படின்றத மறந்து போயிடுறாங்க. தெய்வம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? பொன், பொருள், ஆடம்பரமான பூஜை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. உண்மையான தூய அன்பு, பக்தி மட்டும் போதும். அது மட்டும் இருந்தா தெய்வத்துடைய அருளுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மிகப்பெரிய உதாரணமே குசேலருடைய கதைதான். பரம ஏழையா இருந்த அவர் பெரும் செல்வந்தராவதற்கு எந்த பொருளை கையிலே வைத்திருந்தார்? நாட்டின் அரசனான கண்ணனை பார்க்க போறதுக்கு வெறும் கையோடு செல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அழுக்கு துணியில ஒரே ஒரு கைப்பிடி அளவு அவள் மட்டும்தான் எடுத்துட்டு போனாரு. அரண்மனைக்கு போற வழியில பல நாட்டு அரசர்களும் செல்வந்தர்களும் விலை உயர்ந்த பொருள்களை வைத்துக்கிட்டு கண்ணனை வந்து பார்க்கறதுக்காக காத்திருக்கிறத பார்த்த குசேலர் தன்னுடைய நண்பன் வசிக்கும் அரண்மனை வாசலையாவது பார்த்துவிட்டு போலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்கிருந்த காவலாளி குசேலரை பார்த்து நீங்க யார் அப்படின்னு வந்து விசாரிக்க இவரும் கண்ணனுடைய நண்பர் அப்படின்னு வந்து சொன்னாரு. உள்ளே போன காவலாளி தகவல் சொன்னதும் கண்ணனே வெளியில வந்து குசேலரை கட்டி தழுவி உள்ளே அழைச்சிட்டு போய் பல மணி நேரம் 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அனைத்தையும் அறிந்த உலகிற்கே தாயான மகாலட்சுமி குசேலருடைய நிலை அறிந்து அவர் எங்கிருந்துதான் வருகிறார் அப்படின்னு கண்ணனுக்கிட்ட வந்து கேட்க அவரோ இதோ இந்த திசையிலிருந்து வருகிறார் அப்படின்னு கையை வந்து காட்டினாரு. அடுத்த நொடியே அந்த திசையையே வளமாக்கி விட்டாள் மகாலட்சுமி. அதற்கு காரணம் குசேலர் கண்ணனின் மீது வைத்திருந்த அதீதமான அன்பும் பக்தியும் மட்டும்தான். நினைத்த மாத்திரத்தில் பக்தர்கள் கேட்காமலேயே அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்து அருளக்கூடியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி மட்டுமல்ல, அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் நமக்கு வேண்டும். அதற்கு நவராத்திரியோட 4, 5, 6 இந்த 3 நாட்கள்ல மகாலட்சுமியை நாம மனதார வழிபடணும். முடிஞ்சா இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல விளக்கு பூஜை செய்யறது சிறப்பு. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு பூஜை செய்ய தவறியவங்க இந்த 3 நாட்கள்ல வரலட்சுமி பூஜையை செய்து பயன் வந்து பெறலாம். இந்த பூஜையின் போது நாம படிக்க வேண்டிய மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், லலிதா சகஸ்கரநாமம், மகாலட்சுமி தாயாருடைய 108 போற்றி, கனகதாரா சோஸ்திரம். இதை வந்து படித்து நாம வழிபாடு வந்து செய்யலாம். எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக அபிராமி அந்தாதி படித்து அம்பிகையை வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி தாயாருடைய இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டுமாவது ஒரு 108 முறை வந்து சொல்லிட்டு நீங்க பூஜை வந்து பண்ணிக்கலாம். இன்றைய தினத்தில் நாம சொல்ல வேண்டிய மகாலட்சுமி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் க்ளீம் மகாலட்சுமியே போற்றிவோம். ஓம் க்ளீம் மகாலட்சுமியே போற்றிவோம். ஓம் க்ளீம் மகாலட்சுமியே போற்றிவோம். நான் 3 முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேங்க. நீங்க 108 முறை உச்சாடனம் பண்ணிட்டு பூஜை செய்து பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்ததா பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம பூஜை செய்யலாம். இல்லைன்னா காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணிக்குள்ள செய்யலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணிக்குள்ள வந்து செய்யலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 10:30 மணிக்குள்ளாக நீங்க இந்த பூஜை வந்து செஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த நாள்ல நாம ஒரு 5 விஷயங்கள் மறக்காம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளில் அர்ச்சனைக்காக நெல்லி இலைகளை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. ஏன்னா மகாலட்சுமி தாயார் நெல்லி மரத்துல வாசம் செய்வதா ஐதீகம். அதனால நெல்லி இலைகளை பயன்படுத்தி நாம அர்ச்சனை செய்யறப்போ நமக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சுமங்கலி பெண்களை நீங்க வீட்டிற்குள் அழைத்து வழிபட போறீங்க அப்படின்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா 3, 7, 9 இந்த எண்ணிக்கையில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வந்து அழைக்கணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிரசாதங்கள் கொடுத்து வழி அனுப்பி வைக்கணும்.
அடுத்ததா இந்த நாள்ல நாம அம்பிகைக்கு வைத்து வழிபட வேண்டிய பழம் பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக வீட்டோட பூஜை அறையில 3 நெய் தீபங்கள் ஏத்தணும். இந்த 3 நெய் தீபங்கள்ல ஒன்று வடக்கு பார்த்தவாறும், ஒன்று கிழக்கு பார்த்தவாறும், ஒன்று மேற்கு திசை பார்த்தவாறும் இருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதோடு மட்டுமல்லாம நவராத்திரியோட 4ஆம் நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உங்களால இயன்ற அளவு உணவுப் பொருளை தானமா கொடுத்துட்டு பசுவோட பின்புறத்தை தொட்டு வணங்கிட்டு வர்றது அப்படின்றது கடன் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்யறது மிக மிக சிறப்பு. நவராத்திரியோட 4ஆம் நாள் அம்பிகையை மகாலட்சுமியாக பாவித்து இங்க சொல்லப்பட்ட முறையில வழிபாடு செய்யறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதோடு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இதுவரைக்கும் இந்த பதிவில் நவராத்திரியோட 4ஆம் நாள் குறித்த முழு தகவலையும் சொல்லியிருந்தேன். பதிவு கொஞ்சம் பெருசுதாங்க, ஆனா முழுவதுமே பாருங்க 4ஆம் நாளோட முழு சிறப்புகளையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.